ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு குவார்ட்லி எக்ஸாம் 2025ல அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அரை நாள் தான் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அரை நாளில் எப்படி வந்து நம்ம வந்து படித்து அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டிப் அனலைசிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இதை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த அரை நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. இந்த அரை நாளில் நம்மளால் வந்து எல்லாத்தையும் தரோவாக படிச்செல்லாம் என்ன பண்ண முடியாது, போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு இந்த 1 மார்க்கு 2 மார்க் கிராமர், இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது. நான் ஆல்ரெடி 2-3 தடவை வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்க முடியும் 1 மார்க்கில். திரும்பவும் சொல்கிறேன், அதில் வந்து மொத்தம் 116 பேஜ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அந்த 1 மார்க். அந்த 1 மார்க் வந்து இப்போ வந்து 2 மார்க் கிராமரும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ 1 மார்க்கில் 20 அவுட் ஆஃப் 20 எடுத்துடலாம். 2 மார்க் கிராமரில் அந்த 6 மார்க் வரும் இல்லையா, அந்த 6 மார்க்கும் எடுத்துடலாம். ப்ளஸ் எரர் ஸ்பாட் ஒரு 5 மார்க் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 46 அதில் வரக்கூடிய 5 மார்க்கும் எடுத்துடலாம். ஆக மொத்தம் 25 + 6 31 மார்க்குக்கான மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட அந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பெய்டு மெட்டீரியல். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதனுடைய ரேட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃபாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் 20 அவுட் ஆஃப் 20 1 மார்க்லையும் எடுக்கலாம். 2 மார்க் கிராமர்ல 6 அவுட் ஆஃப் 6, கொஸ்டின் நம்பர் 46ல 5 அவுட் ஆஃப் 5 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் ஆட் பண்ண முடிஞ்சாலும் ஆட் பண்ணி தரோம். நீங்கள் இப்போவே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாலெல்லாம் வாங்கினாங்க. அப்படிலாம் வாங்கிலாம் உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு 1 மார்க்குக்கும் வந்து உங்களுக்கு மோர் தென் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் இப்போலேருந்து வாங்கி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குவார்ட்லி எக்ஸாம்லேருந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குவார்ட்லிலேயே வந்து ரியலைஸ் பண்ணலாம் அந்த அந்த படித்தது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வந்திருக்குது அப்படின்றத. அந்த மெட்டீரியல் வாங்கி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து கேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் சொல்லிடுறேன். இதில் கண்டிப்பாக நீங்கள் படித்த பேராகிராஃப்ஸ் இருக்கும். இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேராகிராஃப் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா எ நைஸ் கப் ஆஃப் டீ தி சம்மிட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரோஸ் பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அதே போல் போயமில் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜும் அவர் கேஷ்யூ நாட்ரி, இந்த 2 போயமுடைய பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். சப்ளிமெண்ட்ரியில் லைஃப் ஆஃப் பை தி அவர் ஆஃப் ட்ரூத், இந்த 2 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேராகிராஃப் வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த 6 பேராகிராஃப் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத நல்லா தரவாக பார்த்துக்கிறங்க. சப்போஸ் ஏதாவது படிக்கலைன்னா அந்த பேராகிராஃபை படிச்சிருங்க. இந்த 6 படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். 3 × 5 15 மார்க்கு இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு வந்துடும். சரியா? அப்போ இந்த 1 மார்க் + 2 மார்க் மெட்டீரியல் ஒரு 31 + இதில் ஒரு 15 46 மார்க் ஆச்சு இதோட. இதுக்கப்புறம் உங்களுக்கு போயம் 1, இந்த போயம்லேருந்து கேட்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்கு பாருங்க. மொத்தம் 6 கொடுத்து உங்களுக்கு 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்களா? நீங்கள் இந்த 4வது போயம் ஒமிட் பண்ணிட்டு, யுலிசஸ் இருக்குது இல்லையா, அது பெரிய போயம். இந்த யுலிசஸ் போயமை ஒமிட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 போயம், தி காசில், அதுக்கப்புறம் அவர் கேஷ்யூ நாட்ரி, அப்புறம் வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், இந்த 3 போயமில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். இதில் பார்த்துக்கிறங்க, இது நம்ம இம்பார்ட்டண்ட்டான அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரியா? அந்த பொய்டிக் லைன்ஸோடு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பொய்டிக் லைன்ஸோடு இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். இதுக்கான ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் தேடி படிங்க. இது போயம் 1க்கான அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். சரியா? சரி, இதை தரவாக படிச்சுக்கோங்க. அதே போல் போயம் 1க்கான இஆர்சி 3 மார்க்கு. அப்போ 46 + இது ஒரு 6, 52 மார்க் ஆச்சு. இஆர்சி போயம் 1ல் இருக்கக்கூடிய இஆர்சி இந்த 7 லைன் மட்டும், போயமோட பேரையும் பொயட்டோட பேரையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதினாவே 2 மார்க்.
நீங்கள் எக்ஸ்பிளனேஷனில் ஏதோ கதை அடித்தா கூட இதில் 2 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். எக்ஸ்பிளனேஷன் கிளியராக எழுதிட்டீங்கன்னா 3 மார்க், 6 மார்க் ஆயிடுச்சு. சரியா? அப்போ 52 மார்க் ஆச்சு இதோட. ப்ளஸ் பேராகிராஃப், சரியா, கொஸ்டின் ஆன்சர்ஸ், ப்ரோஸ்னுடைய கொஸ்டின் ஆன்சர், இது ஒரு 6 மார்க் வரும். 52 + 6 58 மார்க். இதோட 58 மார்க்ஸ். ப்ரோஸ் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே இந்த 10 கொஸ்டின்ஸ், இந்த 10 கொஸ்டின்ஸை நீங்கள் தரவா படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. அப்போ இந்த 4 ப்ரோஸ் இருக்குது உங்களுக்கு. 4 ப்ரோஸுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 4 ப்ரோஸ்னால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவா படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக இதில் ஒரு 6 மார்க் வந்துடும். 58 மார்க் ஆச்சு. போயம் 2னுடைய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? போயம் 2 அவர் கேஷ்யூ நட் ட்ரீலேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு. அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த லைனில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் தரவா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம கேட்டுருவாங்க. சரியா? ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடியதை, முக்கியமானதை கொடுத்துருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் தரவா படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அப்ரிசியேஷன் 1 மார்க்கு, 3 மார்க் கொஸ்டின், இஆர்சி எல்லாத்துலேயுமே. அடுத்து போயம் 2 அவர் கேஷ்யூ நட் ட்ரீல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இஆர்சி லைன்ஸ். இந்த 7 லைனை மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. இந்த 7 லைன் வந்துச்சுன்னா அது போயம் 2ன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. சரியா? அவர் கேஷ்யூ நட் ட்ரீ பை தோரு டத்து. ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரோஸ் 2 ஏ நைஸ் கப் ஆஃப் டீலேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ். இந்த 10 கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. இதுதான் உங்களுக்கு செகண்ட் ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர்ஸை நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தரவா எழுதி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போயம் 3, போயம் 3லேருந்து கேட்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், முக்கியமான அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறங்க. சரியா? இந்த லைன்ஸ்க்கான அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை மட்டும், இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு போயம் 3லேருந்து அப்ரிசியேஷன் வரும். வேற நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரியா? ஸோ இதை மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. அதே போயம் 3ல இருக்கக்கூடிய முக்கியமான இஆர்சி லைன்ஸ், இந்த 4 லைன், இந்த 4 லைனை தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே திரும்ப கேட்பாங்க. ஸோ இந்த 4 லைன் வந்ததுன்னா போயம் 3 ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். சரியா? ஷேக்ஸ்பியருக்கு நிறைய பேர் ஸ்பெல்லிங் தப்பா எழுதுவீங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோஸ் 3ல இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், அந்த ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ். இதெல்லாம் முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. 10 கொஷின்ஸ் இருக்குது. சரியா? இதுக்கான ஆன்சர்ஸை திரும்ப எழுதி பார்த்துக்கிறங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற கொஷின் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போயம் 4 யுலிசஸ்லேருந்து கேட்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்டானது கொடுத்துருக்கேன். இது நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் 3 போயம் நீங்கள் தரவா படிச்சுக்கிட்டாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் 3 போயம் நீங்கள் தரவா படிச்சிங்கனாலே அதுலேருந்தே உங்களுக்கு வந்து நீங்கள் 4 வந்துடும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த யுலிசஸ் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டா கூட படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கிறங்க. இது முக்கியமான அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இந்த போயமில் உள்ளது கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதை மட்டும் தரவா பார்த்துக்கோங்க. போயம் 4க்குள்ளது என்னென்ன லைன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. அடுத்ததே போயம் 4ல இருக்கக்கூடிய இஆர்சி லைன்ஸ், இந்த 4 லைன் மட்டும் இஆர்சி லைன் இருக்குது. ஸோ அந்த 4 லைனை மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. யுலிசஸ் பை ஆல்ஃப்ரட் டெனிசன். அடுத்து ப்ரோஸ் 4 தி சம்மிட் இருக்கு இல்லையா, அந்த சம்மிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 கொஸ்டின்ஸ். இந்த 7 கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோஸ்லேருந்து இந்த 7 கொஸ்டினை தாண்டி வேற கொஸ்டின் நமக்கு கேட்க மாட்டாங்க. அப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸு, போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸு, போயம் இஆர்சி, அதுக்கப்புறம் பேராகிராஃப், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இது போக 1 மார்க் அண்ட் 2 மார்க் கிராமருக்கான மெட்டீரியலும் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்கி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இங்கிலீஷில் குவார்ட்லி எக்ஸாமினேஷனில் மட்டும் கிடையாது, பப்ளிக் எக்ஸாமில் கூட நீங்கள் அவுட் ஆஃப் 90க்கு 85 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்பிக்கையோட வாங்கி படிங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.